சந்தோஷமா இருக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி வரல. ஏசு நல்லவர்ன்றவங்க இரு கரம் கூப்பி பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஏசு நல்லவர்னு சொல்லுங்க. தமக்காய் காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பியாயிருக்கிற மனுஷன் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த காலை தியானத்துக்காக நாற்பத்தி 8 சங்கீதம் 48 அனைவரும் சேர்ந்து ஒரே வேளையில் வாசிக்கலாம். சங்கீதம் 48. பழைய ஏற்பாட்டில் இருக்குது சங்கீதம். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு அப்புறம் தேடாதீங்க. 699 பக்கம் தமிழ் பைபிள்ல வாசிக்கலாமா? கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனை படுகிற ஸ்திரியை போல வேதனைப்பட்டார்கள். கீழ்காற்றின் தர்சீசின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்துல கண்டோம். தேவன் அதை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்கள் பரியந்தம் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சியோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. சியோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். கடைசி வசனத்தை ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். இந்த காலை தியானத்திற்கு 48 சங்கீதத்தை உங்கள் முன்பதாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். இந்த 3 நாளும் காலை தியானத்திற்கு 3 சங்கீதங்களை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நாம பார்க்க போகிறது சியோனின் பாடல். இந்த 48 சங்கீதத்துக்கு சியோனின் பாடல் என்று பெயர். கொஞ்சம் என்ன கவனிங்க. இந்த சியோனை குறித்த புரிதல் நமக்கு வேண்டும். சியோனை குறித்த புரிதல் நமக்கு வேண்டும். இப்போ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிற அந்த தேசம் மோரியா என்று அழைக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? மோரியா. இப்போ உலகத்துல இப்போ 2 பெரிய யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல ஒண்ணு இந்த மோரியாவை குறித்த பிரச்சனை. நீங்க கேட்கலாம், மோரியான்னு எங்க இருக்குது?
ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, நீ உன் குமாரனாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு நான் உனக்கு, அதாவது மோரியா தேசத்துக்கு போ, அங்கே நான் உனக்கு காண்பிக்கும் மலைகளில் ஒன்றில் அவனை எனக்கு தகன பலியாக செலுத்துன்னு சொன்னார். அப்போ ஆபிரகாமின் நாட்களிலே, இதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, பாலஸ்தீனான் பேர் இல்ல. ஆபிரகாமின் நாட்கள்ல இந்த பூமிக்கு, இந்த இடத்துக்கு என்னன்னு பேரு? மோரியா தேசம். 142 நாடுகள் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரவேலுக்கு சொந்தமான தேசத்தை பாலஸ்தீன தனி நாடாக அறிவிச்சிட்டாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னால ஞாபகத்தை வச்சுக்கோங்க. 2000 வருஷத்துக்கு முன்னால எழுதின ஓல்டு புக் இல்ல இது. நேத்து ராத்திரி பிரசுரமான அல்லது இன்னைக்கு காலையில ரிலீஸ் பண்ணப்பட்ட நியூ புக் இது. புரியுதா? இந்த மாதிரி வேற எந்த புத்தகத்தையும் வச்சு உலகத்துல யாராலையும் பேச முடியாது. நமக்கு ஆண்டவர் வரப்பிரசாதமாய் கொடுத்த புத்தகம். நேத்து ராத்திரி ஈவென்ட்ட இத 2000 வருஷத்துக்கு முன்னாலே எழுதி வைக்கிற அந்த வல்லமை பரிசுத்தாவியானவருக்கு மட்டும் தான் உண்டு. அப்போ சரித்திரம் 4000 6000 வருஷத்துக்கு 4000 வருஷத்துக்கு போயிருச்சு. அப்போ அதுக்கு பேரு மோரியா. ஆண்டவர் என்ன பண்றாரு, பிறகு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் நாட்களுக்கு வரும் பொழுது அது பேரை என்ன பண்றது, கானான் தேசமா மாறுது. ஏன் கானான் தேசமா மாறுதுன்னா, இந்த தாத்தா பேடை கட்டின தாத்தா நோவா, அவரு ஃபுல் டைட்ல வஸ்திரம் விலைக்கு பத்துன்னு இருந்தாருல்ல, காம் போனால, காம் 2வது புள்ள போய் அப்படியே பார்த்துட்டு வந்த அண்ணனுங்களுக்கு சொன்னான்ல, அவருங்க சால்வை போத்திட்டு அப்பா கிட்ட போட்டு குத்துட்டாங்கல்ல, தெரியல கதை நம்மளுக்கு. பங்காளி பதம் பார்த்து வெட்டுவான்றதுக்கு வேற உதாரணமே வேணாம். சரியா? கிரிட்டிக்கல் டைம்ல அப்பா ஏஞ்சி சபிச்சாரு இல்ல, அந்த காமனுடைய குமாரன் தான் கானான். கானான் போய் என்ன பண்ணா, இந்த தேசத்தை சுதந்திரிச்சுக்கிட்டான். பிறகு அவங்க பிள்ளைங்களெல்லாம் அங்க வாழ்ந்ததுனால அந்த இடத்துக்கு என்னன்னு பேர் வந்துச்சு, கானான் தேசம்னு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ன அதுக்கு பேரு சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் அதுக்கு பேரு என்ன? மோரியா. 2வது அதுக்கு பேரு என்ன? கானான். சரியா? ஓகே. அடுத்து யோசுவாவின் நாட்கள்ல ஆபிரகாம், நம்மளுக்கு தெரியும், ஆதி ஆகமம் பாடம் நடத்தினப்ப நான் சொன்னேன், சாராள் செத்துட்டா, அடக்கம் பண்றதுக்கு இவனுக்கு இடம் இல்லை. அவன் என்ன பண்ணா, அந்த ஊரினுடைய ராஜா, குறுநில மன்னன் ராஜா அப்படின்ன உடனே பெருசா யோசித்தராதீங்க, சிற்றரசர்கள் அவங்கிட்ட இந்த மாதிரி இவள் பிரேதத்தை வச்சுன்னு இருக்க எனக்கு இஷ்டம் இல்லை, நான் அடக்கம் பண்ணோம், எனக்கு ஒரு இடத்த கொடு, பெரும் விலை கொடுத்து வாங்குவேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கொகை, அதை சுத்தி இருக்கிற ஒரு தோப்பு, இத பெரும் விலை கொடுத்து வாங்கி அந்த மக்பெலா கொகையில இவளை அடக்கம் பண்ணான். இந்த சாரால் அடக்கம் பண்ணான். அது மட்டும்தான் அவன் வாழ்நாள்ல அவன் பேர்ல பத்திரப்பதிவு செய்யப்பட்ட ஒரு சின்ன இடம். ஆனா கோத்திர தலைவன் அவன். இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற முக்கால்வாசி சொத்து அவன்து. கிறிஸ்தவங்களுதும் யூதருங்களுதும் முஸ்லிம்களுதும் சொத்து அவங்க. இவங்க 3 பேரை பிரிச்சுட்டா மிச்சங்கிறது இந்து மைனாரிட்டி. இந்தியாவில தான் சும்மா நாங்க நெஞ்சு தூக்கி வச்சிருக்கிறது. உலக அளவில் மைனாரிட்டி நம்ம தானே. ஐயோ சோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நமக்கு துணையாயிருப்பார். சரி போட்டோம். என்னையும் மாத்த முடியாது, உங்களையும் மாத்த. ஆண்டவருடைய வார்த்தைய கேட்கிறப்போ நமக்கு அது உற்சாகமா இருந்தா ஆண்டவருக்கு என்ன சொல்லணும், அதான் நல்ல ஆட்டிடியூட். எனக்கு சொல்லணும் இல்ல, நீங்க அத்தனை பேரை தூங்கினா கூட நான் நீ மண்டையில ஏத்திட்டு வந்துட்டதையும் சொல்லாம நான் முடிக்கவே மாட்டேன்.
நீங்க எல்லாம் தூங்கிட்டீங்கன்னா கூட எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் எது பிளான் பண்ண வந்தோம்னா அதை சொல்லாம விட மாட்டேன். சரி, ரெண்டாவது அதுக்கு என்ன பேரு? கானான் தேசம். அப்புறம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் நாடோடிகளாக அந்த பகுதிகளிலே சுற்றி திரிந்தார்கள். இவன் ஈசாக்கு கிணறு வெட்டுவான், அவங்க வந்து சண்டை போடுவாங்க. இல்ல இங்க வெட்டுவான், அதுக்கு வந்து சண்டை போடுவாங்க. மூணாவது இடத்துல வெட்டுவான், அதுக்கு சண்டை போட மாட்டாங்க. இப்போ அந்த அந்த யாக்கோபு வெட்டின கிணத்தை பாலஸ்தீனியர்கள் சுதந்திரிச்சுக்கிட்டாங்க. ஏசுநாதர் சீஷருங்கள சாப்பாடு வாங்கினவங்க அனுப்பிட்டாரு. கிணத்துக்கிட்ட போனாரு. அப்ப வந்தா ஒரு பெண்ணு, சொல்லுங்க, சமாரியா ஸ்திரீ, தாகத்துக்கு தான்னு கேட்டாரு. அந்த கான்வர்சேஷன் பாருங்களேன், தாகத்துக்கு தா. அந்த பொண்ணு, நீர் யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரியாகிய என்னை தண்ணீர் கேட்பது என்ன? உன்னிடத்திலே தண்ணீர் கேட்கிறவர் இன்னார் என்று உனக்கு தெரிந்தால் நீ என்கிட்ட தண்ணி கேட்க வேணாம். இது என்ன கதையாகுது? என்னயா உங்ககிட்ட துருத்தி இல்ல, பாத்திரம் எதுவும் இல்ல, தண்ணி இருக்குதுன்றிய. நீ குடுக்கிற இந்த தண்ணி குடிச்சா மறுபடியும் தாகம் வரும். என்கிட்ட ஒரு தண்ணீர் இருக்குது, அது குடிச்சா உன் வயிற்றுல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள. அப்ப அவ சொன்னா இது எங்க கிணறு, யாக்கோபு எங்களுக்கு கொடுத்ததுன்னா. மெய்தான். இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகல இந்த பிரச்சனை. ஏசுநாதர் சமாரியாஸ்திரி அப்பவே சமாரியாஸ்திரி யாருனாக்கா, அவள் இப்போ அந்த அந்த சமாரியா வந்து பாபிலோன், இது பாலஸ்டீன், அவங்களுடைய ஒரு பகுதி சமாரியா. யாக்கோபு கொடுத்தது உண்மை, நீங்க எத்துக்குங்கன்னு சொன்னது உண்மை, அதுல மாறுபட்ட கருத்து இல்ல. தண்ணி தானே நாங்க சேர்த்து வச்சுன்னு என்ன பண்ண போறோம்? மழை ஜாஸ்தியா வந்தா திறந்து விட போறோம். நீங்க எவ்வளவு வந்தாலும் கடல்ல விட்டு வீணாக்குறீங்களே. நானும் கட்டி காப்பாத்தணும் தண்ணிய. அவன் எங்க கிட்ட தண்ணி கொடு, எங்கள்கிட்ட காஞ்சிட்டு இருக்குது, தண்ணி கொடு தண்ணி கொடுன்னா ரொம்பனா தானா திறக்க போறோம் நாங்க. சரி, ஓகே. தண்ணீர் பொதுவானது இல்ல, அப்பவே ஸ்டார்ட் ஆச்சு இந்த பிரச்சனை. யோசுவாவின் நாட்கள்ல இது தேசமா மாறுச்சு. மோசே நாட்கள்ல கூட இல்ல. யாரோட நாட்கள்ல? யோசுவா. ஏறத்தாழ யோசுவா எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு 23 வருஷம் ஆச்சு. கானானுக்குள்ள பிரவேசித்து அதை சுதந்தரித்து எல்லை குறிக்க எஸ்டாப்ளிஷ் பண்ண, கோத்திரங்களுக்கு பிரிச்சு கொடுத்து சட்ட அமைப்புகளை ஏற்படுத்தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்துறதுக்கு 23 வருஷம் ஆச்சு. ஒரு ஊருக்கும் ஒரு கோர்ட்டுக்கு தலைவர் யாருன்னா பிரதான ஆசாரியன். எல்லாத்தையும் ஏற்படுத்த 23 வருஷம் ஆச்சு. அப்பதான் அது இஸ்ரவேல் தேசமா மாறுச்சு. அதன் பிறகு தாவீது ஏற்பட்டான். தாவீது ரொம்ப அற்புதமா எஸ்டாப்ளிஷ் பண்ணான். சுற்றி இருக்கிற எல்லா சத்துருக்களையும் துரத்தி பவுண்டரி எல்லை போட்டு பெத்லகேம் ஊரானாகிய தாவீது எருசலேமை தலைநகரமாக மாத்திட்டான். புரிஞ்சுச்சா? தாவீது எருசலேமை என்ன பண்ணிட்டான்? தலைநகரமா மாத்திட்டான். இங்க எங்குமே சியோன் இல்லை. ஆனா நம்ம எதை பத்தி பேசினுக்கிறோம்? சியோன் பத்தி பேசினுக்கிறோம். சரி, இதெல்லாம் யூதர்களும் பாலஸ்தீனர்களும் சண்டை போட்டுக்கிட்டோம். ஆனா சியோன் கிட்ட ஒருத்தனும் வரக்கூடாது. அது எந்த புரியல நிறைய பேரு. ஓகே, இஸ்ரவேல் தேசம் சந்தேகமே இல்லை யூதருடையது, இஸ்ரவேலர்களுடையது யூதர்களுடையது. ஆனா
சியோன் நம்முடையது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சியோனுக்கு ராஜாதி ராஜா. அவருடைய பிள்ளைகள் ஆகிய நமக்கு எது சொந்தம்? சியோன் சொந்தம். இது எருசலேம் இல்ல, சியோன். ஞான அர்த்தம் கொண்டது. இப்போ ஒலிவமலை தான் எதிர்காலத்துல சியோனா மாறப்போகிறது. எங்க இயேசுநாதர் கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணாரோ அந்த இடத்துல. இப்ப இந்த லாங் ஹிஸ்டரிய புரிஞ்சுக்கிட்டா தான் யாருன்னா நம்ம கிட்ட யூதர்கள் அநியாயமா காசா மக்களை துன்புறுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அது எங்க தேசம்னு அவங்க சொன்னா அதற்கு சட்டப்பூர்வமான ஆதாரம் இங்கிருந்து ஆரம்பமாகிறது. ஆபிரகாம் நாட்களிலேயே கர்த்தர் இதை இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொந்தமாக கொடுத்தார். சரி, நான் இப்ப இருக்கிற அரசியல் அமைப்புக்குள்ள நான் போக விரும்பல, எனக்கு அதுல விருப்பம் இல்லை. அரசியலுக்குள்ள நான் போக விரும்பல. ஒரிஜினலா இது யூதர்களுக்கு சொந்தமான ஒரு இடம். என்ன நடந்துச்சு? சாலமோன் விக்கிரகத்தை வணங்கினா, ராஜ்யபாரம் பிரிஞ்சிச்சு. ஆண்டவர் அவர்களை உலகமெங்கிலும் சிதறடித்தார். என்னென்ன போச்சுன்னா, அவங்க கரன்சி போச்சு, அவங்க மொழி போச்சு, அந்த இனம் போச்சு, அந்த அங்கீகாரம் போச்சு. நான் யூதன்னு சொன்னா உலகம் எங்கிலும் ஒதுக்கிற நிலைமை வந்துச்சு. தன்னை யூதன் என்று சொல்லிக் கொள்ள பயந்தார்கள். காரணம் மரண பயம். யூதனா வெட்டுவானுங்க. இந்த ஒரு சந்ததியையே, ஒரு இனத்தையே அழித்து விட்டோம், அவர்கள் இல்லை என்று எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் 1948 கர்த்தர் ஒரு அற்புதத்தை செஞ்சார். திடீர்னு இஸ்ரவேல் தேசமா மாறிடுச்சு. அப்பதான் தேசமா மாறிக்குது. உடனே சண்டை. எப்படி ஜெயிச்சிருப்பாங்க? பறந்து காக்கிற பட்சியை போல தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு துணையாயிருந்தார். ஆமா, அவங்க பாஷை அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு ட்ரெண்டிங் என்ன தெரியுமா? உலகத்துல உலக அளவுல நிறைய பேரு கற்றுக்கொள்ள விரும்புகிற பாஷை தமிழ் இல்ல, இந்தி இல்ல, இங்கிலீஷ் இல்ல. உலக அளவுல அநேகர் கற்றுக்கொள்ள விரும்பக்கூடிய பாஷை. இன்டர்நெட்டுக்கு போய் ஹவு டு லேர்ன் அப்படின்னு நிறைய பேரு செக் பண்ணி பாக்குறது எந்த மொழி தெரியுமா? ஹீப்ரு, எபிரேய மொழி. சரி, போட்டோம். அடுத்து இந்த நம்ம ஆண்டவருக்கு பேர் என்ன தெரியுமா? கர்த்தர் பெரியவர்ன்றோம்ல. ஃபர்ஸ்ட் இவருக்கு ஆபிரகாமின் தேவனும், அப்புறம் ஈசாக்கின் தேவனும், அப்புறம் யாக்கோபின் தேவனும்னு சொல்லின்னு வரோம் இல்ல? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தன். ஆனா ஒன்ன மறந்துடுறோம், அவர் காட் ஆஃப் ஹீப்ரூஸ், அவர் எபிரேயர்களின் தேவன். பைபிள்ல நமக்கு கிடைக்கிற முதல் ரெக்கார்டு ஆபிரகாமின் தேவன் இல்ல, அவர் யாரு? எபிரேயர்களின் தேவன். மோசேயின் நாட்கள்ல தெரியும்ல, அப்போ ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்ற பெயர்ல சொல்லப்படல. பார்வோன் என்ன சொன்னான்? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எபிரேயர்களின் தேவன் தான் மோசே போய் அவங்க கிட்ட சொன்னார். சரி, இதுதான் கொஞ்சம் ஹிஸ்டரி. இத மனசுல வச்சுக்கிட்டு நாம இந்த சியோனை குறித்த பாடலை தியானிக்கலாம். முதல் வசனம் என்ன சொல்லுகிறதுனா, கர்த்தர், சொல்லுங்க, கர்த்தர் 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 கர்த்தர். ரொம்ப முக்கியம் இது. கர்த்தர் பெரியவர். அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படும். கர்த்தர் பெரியவர். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எது பெருசு? எது முக்கியத்துவம் பெற்றுக்கொண்டு இருக்கிறது? கத்தரான் தான் நல்லது. வாயில கத்தரான்ட்டு உள்ளத்துல வேற யாரும் இருக்கக்கூடாது. வாயிலையும் உள்ளத்திலையும் கத்தரே இருக்கணும்.
வாயிலையும் உள்ளத்திலையும் கர்த்தர் இருக்கணும். நிறைய பேருக்கு வரும் வாயில தான் கர்த்தர். அவர் பெரியவர். எதையும் அவரோடு ஒப்பிடக்கூடாது, யாரையும் அவரோடு ஒப்பிடக்கூடாது. உன் பிரச்சனைய கூட அவரோடு ஒப்பிடக்கூடாது. மலை போல பிரச்சனை வந்தாலும் அவர் தலையிட்டார்னா பனி போல கரைந்து போகும். கடந்து போகிற மேகம் கடந்து போய்விடும். 2ஆம் வசனத்துல வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானம், சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே பாருங்களேன், சர்வ பூமியின் மகிழ்ச்சி எப்படி? இப்போ புனித பயணம் எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. எல்லா மதத்தினருக்கும் புனித பயணம் இருக்கிறது. நம்முடைய சகோதரர்கள், இந்து சகோதரர்கள் திருப்பதிக்கு அல்லது திருவண்ணாமலைக்கு, வடக்கே காசியிலும் தெற்கே ராமேஸ்வரத்திற்கும், இன்னும் அங்கங்க இருக்கக்கூடிய மலைகளில் இருக்கக்கூடிய அறுபடை வீடுகளுக்கோ எப்படி போவாங்க? புனித பயணமா போவாங்க. நடந்தே போவாங்க, கார்ல போவாங்க, மலை கிட்ட போயிட்டு மலை ஏறி போவாங்க. ரைட்டா? புனித பயணம் அவங்களுக்கு. இஸ்லாமியர்களுக்கு புனித பயணம் இருக்கிறது. அவங்க எங்க போறாங்க? மெக்கா, மெதினாக்கு. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு புனித பயணம் இருக்கும்னா இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசத்துல எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது, எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. நான் கூட இஸ்ரேலுக்கு போனேன், புனித பயணமா போல. நான் ஒரு கிராஜுவேஷனுக்கு போனேன், பட்டமளிப்பு விழாக்கு போனேன் அரவா யூனிவர்சிட்டியில. எனக்கு யாருன்னே தெரியாத 2 பிள்ளைங்க, அவங்க பட்டம் பெற்றாங்க. அந்த பட்டம் பெறுகிற அந்த நிகழ்ச்சிக்கு போனேன். நான் என்னுடைய குடும்பம், பாஸ்டர் தன்ராஜ், ஜான் செல்வி நல்லா போனேன். ஓகே, அரவா யூனிவர்சிட்டிக்கு போனேன். அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் சென்டருக்கு போனேன். ஊர் சுத்தி பார்க்க போல. நம்ம தலையெழுத்து அப்படித்தான். என் மனைவிக்கு எனக்கு அப்ப பாரு பிரச்சனை. நம்ம ஒரு கல்லுல 2 பறவை அடிக்கிற ஆளுங்க நம்ம. சரியா? சென்னைக்கு வரோம், ஊழியத்தை முடிச்சுட்டு அப்படியே ஊர் சுத்தி பார்த்துட்டு வரலாம். நம்மளுது ஒரே செல்லுல 2. அவங்க இனிமேல் ஊழியம் வேற, சுத்தி பார்க்கறது வேறன்ட்டுக்கிறாங்க. 2ம் முடியலையா, கூட உட்கார்ந்து வர்றதுக்கு முடியலையா. ஓகே, நல்லா கேளுங்க. போனோம், எவ்வளோ இடத்த பார்த்தேன். எங்குமே எனக்கு ஒரு சமாதானம் அப்படின்னா அது அந்நியமாவே தெரிஞ்சிச்சு. கெத்செமனே தோட்டத்துக்கு போனேன். அங்க இயேசுநாதர் எங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணாரோ அதே இடங்குது. எந்த ஒலிவ மரத்துக்கு இருந்தாரோ அந்த ஒலிவ மரம் இன்னைக்கும் இருக்குது. அங்க போனேன். அவர் முட்டி போட்ட ஜெபம் பண்ண இடத்துல ஒரு கோயிலா மாறிட்டு இருக்குது. அவ்வளவு சுலபமா நம்மளுக்கு அழலாம் வராது. ரைட்டா? அவ்வளவு உண்மையான உடைப்பு இருந்தா தான் கண்கள்ல கண்ணீர் வரும். நம்ம சிவாஜி கணேசன் இல்லை, சும்மா நெஞ்சா அழுதுனே சிரிக்கிறதுக்கு, சின்ன அழுகிறதுக்கு. அது நம்ம சாதாரணமான ஆளு. ஆனா அங்க போனதும் என்னையே அறியாமல் என் கண்களிலே கண்ணீர். இங்கத்தான் என் ஆண்டவர் எனக்காக, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. நாளைக்கு பார்க்கலாம் அந்த ஜபத்தை, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு ஜெபம் பண்ண இடம். அது போக என் எதிர்காலம் இங்கதான், இந்த சியோன்ல தான். நம்ம இங்க ஒருவேளை இங்க ஒரு சிலர் போலாம் இஸ்ரேலுக்கு, இப்ப யாரும் போக முடியாது. போலாம், திரும்பி வருமானது டவுட்டு. அதனால யாரும் போக மாட்டாங்க. ரைட்டா? நாம எல்லாரும் அங்க போறோம். இயேசுநாதருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் அத்தனை பேரும் அங்க போறோம். இப்ப இல்லைன்னா கூட கண்டிப்பா போவோம். அப்ப நம்ம போகிற இடம் சியோன். அதுவும் சர்வ பூமியின் மகிழ்ச்சி. உதாரணத்துக்கு சியோல் யாருடைய தலைநகரம்? சியோன் இல்ல, சரி, டெல்லி, நியூ டெல்லி யாருடைய தலைநகரம்? நியூ டெல்லின்னு சொன்னதும் நம்மளுக்கு ஒரு என்ன வருது?
எங்க தலைநகரம்னு வருது. கொழும்பு, இஸ்லாமாபாத். இப்ப இஸ்லாமாபாத்னு நம்மளுக்கு கோவம் வருது இல்ல, அது நம்மளது இல்லன்னு. ஆனா சியோன் உடனே சர்வ பூமியினுடைய மகிழ்ச்சி. உலகத்துல எந்த நாட்டுலனா நீ பிறந்துரு, எனக்கு எதுல பங்குண்டு. அதனால தான் சொன்னேன், எருசலேமுக்கு இஸ்ரவேலுக்கு அச்சுங்கடா, சியோன் கிட்ட வராதீங்கன்னு. ஏன்னா அது அப்ப சொன்னவன்னு நம்பல, இப்ப நான் நம்புங்க. சியோன் நம்புது. ஏன்னா நம்ம ரட்சகர் நமக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த இடம் அது. அடுத்து இந்த அதன் அரண்மனைகள் தேவன் உயர்ந்த அடைக்கலமாய் அறியப்பட்டிருக்கிறார். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். அப்படின்னா கடந்த காலத்தை இந்த சங்கீதத்துல அவன் சொல்லுகிறான். ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமா வந்தாங்க, ஈஸியா ஜெயிச்சிடலான்னு. அங்க வந்து பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு, அடடா இது நம்ம தொட்டு கூட பார்க்க முடியாத தேசம்னு. வந்தவங்க வந்த திசையில வேகமா ஓடினார்கள். 5ஆம் வசனம் வாசிக்கலாமா? அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். கீழ்காற்றினால் தர்சீசின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். நாம் கேள்விப்பட்டபடியே நம்ம தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நகரத்துல கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். 9ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் மிகவும் முக்கியமான. தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சென்றீர். கவனிங்க, எப்ப சர்ச்சுக்கு போனாலும் என்ன யோசனை வருது நம்மளுக்கு? கேஸ் ஆஃப் பண்ணுமா இல்லையா தெரியல, கதவை பூட்டணுமா இல்லையான்னு தெரியல, பீரோ திறந்து விட்ட மாதிரி இருக்குதே. சர்ச்சுக்குள்ள போன உடனே ரொம்ப குறைவு ஜனம் தான் எல்லாத்தையும் அப்படி தூரம் வச்சுட்டு ஆண்டவரை சிந்தித்து கொண்டிருப்பது. நிறைய பேருக்கு பாஸ்டர் எப்போ பிரசங்கம் முடிக்குவாரு தெரியலையே, லேட்டா போனா கறி கிடைக்காது, முன்னந்தொட வேற யாருன்னா வாங்கின்னு போயிடுவாங்களே, டெய்ல் பாட்டு கிடைக்காது, நம்ம போறதுக்கெல்லாம் சண்டை மூடிடுமே, இவர் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசின்னுக்கிறாரு அப்படின்னு நினைச்சுட்டு எங்க உக்காந்துக்கிறோம். சர்ச்சு முடிச்சோன்னு வேகமா காணிக்க போட்டவன்னு வேகமா போய் பேக் எடுத்துன்னு போய் கறி வாங்கிக்கின்னு காய் வாங்கிக்கின்னு கருவேப்பிலை எல்லாம் வாங்கிக்கின்னு நேரா வீட்டுக்கு போய் சோதரம். சர்ச்சில் உக்காந்து என்ன சிந்தனை, இன்னைக்கு எவ்வளவு கறி வாங்கலாம், போன வாரம் பிரியாணி கொஞ்சம் பதம் கெட்டு போச்சு, இந்த முறை வேற எதனா டிஃபரெண்டா செய்ய சொல்லலாமா? ஓய்வு நாளை குறித்த சிந்தனை பொதுவான சிந்தனை. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? பெரும்பாலானோர் இப்படிதான். பெரும்பாலானோர், அல்லது சிலர் சமைக்கிறதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு எந்த ஹோட்டல்ல சாப்பிடலாம், சர்ச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போறது இல்லை, நேரம் எங்க எந்த ஹோட்டல்ல சாப்பிடலாம். என்ன ஜனார்த்தனாலும் நீ பிடிச்சி வச்சுருக்கிற, அதை ஒரு டாப் ஹோட்டல் எங்க ஊர்ல இருக்குது, ஆனா உனக்கு அதை சொல்ல மாட்டேன் எங்க இருக்குதுன்னு. புரிஞ்சுச்சா? சரி, நம்ம சிந்தனைகள் எல்லாம் மாம்சத்துக்கு அடுத்த சிந்தனையா இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து சிந்திக்கணும்னா ஒன்னே ஒண்ணு இருக்கிறது, அவருடைய ஆலயத்தின் நடுவிலே அவருடைய கிருபையை சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டும். என்ன எத்தனை வந்து இங்க நிறுத்துனீங்களா ஆண்டவர்? நான் எப்படியாப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும், மனசாட்சி உள்ளவர்களுக்கு தெரியும். மற்றவங்க எல்லாம் நான் பரிசுத்தன்னு வேஷம் போடலாம், ஆனா நான் என்ன ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன இந்த பாவிய, இந்த துரோகிய, இந்த அக்கிரமக்காரனை கொண்டு வந்து இங்க நிறுத்துனீங்களே, உமக்கு சற்றும் இங்க நிக்க எனக்கு என்ன இல்ல, தகுதி இல்ல, சற்றும் இந்த இடத்துல வர எனக்கு தகுதி இல்ல. ஆண்டவருடைய கண்களிலே கிடைத்த கிருபை, இங்க நான் நிக்க எனக்கு தகுதி இல்ல. நிக்க வச்சிருக்கிறது என்னுடைய திறமையோ என்னுடைய தாளந்தோ அல்ல, பட் பை த கிரேஸ் ஆஃப் காட். தேவ கிருபை மாத்திரம் தான் காரணம் நான் இங்கே நிற்பதற்கு. ஹல்லேலூயா.
உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே உம்முடைய கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தம் விளங்குகிறது. அது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சியோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. கொஞ்சம் கவனிங்களேன், கொஞ்சம் கவனிங்களேன். ஒரு தேசம் அல்லது ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குதுன்னா அது பெண்களால தான் வெளிப்படும். நீங்க நம்ப மாட்டேன்றீங்க, எல்லாம் எனக்கு கொஞ்சம் பாருங்க. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குதுன்னா அது பெண்கள் வாயிலாகத்தான் மற்றவர்களுக்கு தெரியும். எப்படி? நான் இந்த ஒரு வெள்ளை சட்டை போட்டு அமெரிக்கா சுத்திட்டு வந்துடுவேன். நான் இந்த ஒரே சட்டை போதும். இன்னைக்கு போய் 3 இடத்துல போயிட்டு வந்து நைட்டுக்கு வந்து குளிக்கிறதுக்கு முன்னால துவைச்சு காய போட்டு பத்துட்டு காலையில சித்தியே போட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுவேன். நானு ஒரு சைட் பேக் வச்சுக்கின்னு ஒரு வாரம் பயணத்துக்கு போயிட்டு வந்துடுவேன். ஆனா என் மனைவி அப்படி இல்லை. இங்க ஒரு பெரிய சூட்கேஸ் வேணும், இவ்வளோ ஆள் உயரம் சூட்கேஸ் ஒன்று வேணும், இவ்வளோ பெருசு ஒன்று வேணும், சைட் பேக் ஒன்று வேணும், கையில ஒன்று பிடிச்சிக்கணும், குறைஞ்சது 4 பேக் வேணும். ரைட்டா? கம்மல் வேணும், ஜிமிக்கி வேணும், செயின் வேணும், என்னன்னா வேணும். ஒட்டியான வாங்கி கொடுக்கல, அப்பயே வாங்கி கொடுத்துருந்தா நான் மெல்லிசாந்தேன் கேட்டுனுக்குறாங்க. சரி, ஓகே. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குதா இல்லையான்னு பெண்கள் வாயில தான் வெளியே தெரியும். அப்படின்னா அவங்க அணிந்து கொண்டிருக்கிற உடை, அவங்க அணிந்து கொண்டிருக்கிற அணிகலன்கள், ஆபரணங்கள், இதெல்லாம் பார்த்ததும் அந்த குடும்பம் பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? ஆண்களுக்கு ரொம்ப பெருசா இல்ல ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்கு, ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட். ரொம்ப பந்தா காட்டணும்னா இந்த மாதிரி கோட்டு, மழை காலத்துல கால் தொடிக்கிறதுக்கு இது எங்க வீட்டுல. அது ரொம்ப பந்தா காட்டணும்னா என்ன, டை கோட் அடு, அவள் தான். இத மீறி என்னக்குது நம்மளுக்கு? ஒண்ணுமே இல்லை இல்ல. ஆனா பெண்களுக்கு அப்படி இல்லை. வயசாயிட்ட பாட்டி மாற சொல்ல நானு, பெண்கள்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள், திருமணமாக அந்த வாலிப பிள்ளைகள். அந்த பிள்ளை வெளியே போறப்பவே அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார நிலைமை வெளிப்படும். புரிஞ்சுக்கோங்க. சரிதானா? அந்த வீட்டு பெண் பிள்ளைய பார்த்ததும் ஓ இவங்க எப்படி இருக்காங்க, வசதியா இருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்த வசனம் என்ன சொல்லுது? குமாரத்திகள் மகிழ்ந்து சொல்லுங்க களி கூறுவார்களாக, யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. அடுத்து இந்த யூதாவினுடைய பெண்கள் சந்தோஷமா இருந்தாங்கன்னு நினைச்சுக்கோங்க. அதை எப்படி வெளிப்படுத்துவாங்க? சத்தமா சொல்லி அம்மா எல்லாம் எப்படி வெளிப்படுத்தாங்க? இப்படி எல்லாம் நல்லா நம்ம யார் தான், நீங்க ஆடுறது இல்ல விடுங்கோ, ஆட்டம் போடுறதுலே ரொம்ப சிறந்தவர்கள் யூத பெண்கள். ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுவாங்க அவங்க. பழைய ஏற்பாட்டுல இருந்து கூட நிறைய உதாரணங்கள் என்னால சொல்ல முடியும். தாவீதே பெரிய கூத்தாடி, ராஜாவை அப்படின்னா அவங்க இந்த ராஜா யாரையா, நான் ஜெயிச்சுட்டு விழுந்தா எப்தா, ராஜா ஜெயிச்சுட்டு வர்றாரு, அவங்க பொண்ணு டான்ஸ் ஆடணும் வெளியே வருது வீட்டுல இருந்து. நிறைய உதாரணம் சொல்ல முடியும் நம்ம. யூதா பெண்கள், யூதாவின் குமாரத்திகள் அந்த களி கூறுவார்கள் என்ன பண்ணுவாங்க? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட இருப்பாங்க, நடனமாடி களி கூறுவார்கள். அது அவர்களுடைய சுதந்திரம். எப்ப அப்படி இருக்க முடியும்? அது மகாராஜாவின் நகரமா இருக்கும் பொழுதுதான் அப்படி இருக்க முடியும். ஆண்டவர் அதற்கு ஆண்டவராய் இருக்கும் பொழுதுதான், ராஜாவாய் இருக்கும் பொழுதுதான் அப்படி நடக்கும்.
அடுத்து பாருங்க, சியோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள், பின்வரும் சந்ததிக்கு விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். இது சியோனை குறித்து. எல்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க, எல்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. இது இருக்கும், சியோன் இருக்கும். ஆனா நீங்க அடிமைகளா போயிடுவீங்க, நீங்க அடிமைகளா போயிடுவீங்க. போயிட்டு அங்க பாபிலோன் ஆத்தோரத்துல உட்காந்து அழுது அங்க உட்காந்து நிப்பீங்க. இந்த பாபிலோன் ராஜா இங்க களி கூர்ந்து கொண்டாடின பொண்ணுங்களை கூப்பிட்டு அங்க ஒரு பாட்டு பாடுவான். எங்க அங்க பாட்டு பாடுவான். அங்க அவன் என்ன பாடுவா தெரியுமா? By the rivers of Babylon. புரியல நிறைய பேருக்கு. உலக பிரசித்தி பெற்ற ஒரு பாட்டு கிறிஸ்டியன் சாங் சொல்லுங்கன்னா எதுதான் அது? எதுப்பா? போடு பானியம். நான் முடிச்சிடறேன், போடு. அது தேடு தேடு. அந்த பாட்டு எங்கிருந்து வந்துச்சு? 130. நீங்க என்ன முறைக்கிறத பார்த்தா, என்ன முறைக்கிறத பார்த்தா வசனம் சொல்லணும்னா விட மாட்டீங்கோ. அவ்வளோ புலவர்களும் புலவிங்களும் மக்கறீங்க. 136 சங்கீதம் வசனம் படிங்க. எல்லாம் அப்படியே குறுன்னு மறைச்சு பாக்குறீங்க. ஐயா 137:1, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம். ஏன் இந்த நிலைமை? இப்ப நம்ம வாசித்த இந்த சங்கீதத்துல என்ன சொல்லுது? சியோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். ஏன்னா நீங்க அடிமைகளா போயிடுவீங்க. உங்க பிள்ளைங்க அவங்களுக்கு சியோனை பத்தி தெரியாது, நீ தான் சொல்லணும். அவங்க எங்க உட்காந்து அழுதுன்னு இருப்பாங்க? பாபிலோன் ஆறுகள் பக்கத்துல உட்காந்துன்னு அழுதுன்னு இருப்பாங்க. அங்க பாபிலோனியர்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த பெண்ணுங்க ரொம்ப நல்லா பாட்டு பாடுறவங்களாமே, டான்ஸ் ஆடுறவங்களாமே, இதா ஒரு பாட்டு பாடுன உடனே அவங்க எந்த பாட்டை பாடுவாங்க? துக்க பாட்டை தான் பாடுவாங்க. ஏன்னா அடிமைகளா இருக்கிறாங்க. இத வச்சு ஜெர்மனியை சேர்ந்த ஒரு 4 பேர், 3 பெண்கள் ஒரு ஆணு, ஜெர்மனியை சேர்ந்தவங்க, இவங்க 4 பேர் என்ன பண்ணாங்க? ஒரு பாட்டு கொயர் குரூப் பாட்டு ரெடி பண்ணாங்க. அது கிறிஸ்டியன் இதுன்னு சொல்ல மாட்டேன் நான். ஒரு பாட்டை ரெடி பண்ணாங்க 137 சங்கீதத்தை அடிப்படையா வச்சு. இன்னைக்கும் உலக அளவுல நம்பர் 1 பாட்டு எதுனா பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன். போடுப்பா. இதுக்கு முன்னால நான் முடிச்சிடறேன். ஓகே, 14ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். இவர் ஒருத்தரால மட்டும்தான் எது வரையிலும் மரண பரியந்த வழி நடத்த முடியும். யாரால மட்டும்தான்? மரணத்தை ருசி பார்த்தவரால் மட்டும்தான் மரண பரியந்த வழி நடத்த முடியும். எல்லாரும் வாசல் வரலாம் கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே வழி தெரியாது. மரணத்தின் வாசல் வரை எல்லாம் போனது உண்டு, அதை கடந்தவர்கள் திரும்பினது கிடையாது. மரணத்தை கடந்தவர்கள் திரும்பினது கிடையாது. ஒரே ஒருத்தர் மரணத்தையும் கடந்து திரும்பினாரானால் அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் எதுவரையில நடத்துவார்னா, ஒரு மனுஷனுடைய முடிவு என்ன? மரணம். அவர் ஒருத்தரால தான் அது வரையிலும் நடத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த காலை வேளையில இப்போ சொல்லுங்க, முதல் வசனத்தின் முதல் வார்த்தை கர்த்தர். சொல்லுங்க, கர்த்தர் உண்மையா பெரியவரா? நம்ம வாழ்க்கையில பெரியவரா? குடும்பத்துல பெரியவரா? சூழ்நிலையில பெரியவரா? பிரச்சனையை காட்டிலும் பெரியவரா? சூழ்நிலைகளை காட்டும் பெரியவரா? ஆமா, பெரியவர். நம்முடைய தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். He is God forever and ever and ever. என்னைக்கும் அவர் தான் ஆண்டவர். மரண பரியந்தம் அவர் நம்மை வழி நடத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தரட்டும். கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஒரு நிமிஷம் அவரும் எழுந்திருப்போம். ஜெபத்தோடு கூட இந்த காலை பொழுதை நாம் ஆரம்பிக்க
இந்த 3 நாள் கூட்டத்தை ஆரம்பிக்க விரும்புகிறோம். எல்லாம் கண்களை மூடி கைகளை உயர்த்தி வாய் திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. we worship you, we worship you, we worship you. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வரலையா? அதுல வருதா? வெறும் ஆடியோ வீடியோ வருதா? அப்புறம் பார்க்கலாம். ஓகே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலைக்கு வேலைக்காய் நன்றி. நம்ம 3 நாள் கூட்டத்தை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஓ தகப்பனே, நீர் கர்த்தர் பெரியவர். எங்க சூழ்நிலைகளை காட்டிலும் நீர் பெரியவர். எங்களுடைய எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் நீர் பெரியவர். எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீர் பெரியவர். எங்க குடும்பத்துல நீர் பெரியவர். எங்க ஊழியத்துல நீர் பெரியவர். எங்கள் சமுதாயத்துல நீர் பெரியவர். நாங்கள் சந்திக்கிற எல்லா காரியங்களிலும் நீர் பெரியவர் ஆண்டவரே. உண்மையே உயர்த்துகிறோம். நீர் ஒருவர் தான் மரண பரியந்த எங்களை வழி நடத்துகிறவர். ஆகவே இன்று எதை குறித்து நாங்கள் கவலைப்பட போவதில்லை. முழுக்க முழுக்க உம்முடைய வார்த்தையை வசனத்தை தியானிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த விதத்திலும் ஆண்டவரே எங்களுடைய திசை சிந்தனைகள் சிதறாதபடி இந்த 3 நாள் நாங்கள் படிக்க வேண்டிய பாடத்தை படித்துக் கொண்டு ஆண்டவரே ஆவியிலே பலப்பட்டு உற்சாகப்பட்டு ஐக்கியப்பட்டு ஆண்டவரே எங்கள் கவலைகளை மறந்து பாரங்களை விட்டொழித்து விடுதலை பெற்றவர்களாய் கடந்து செல்ல கிருபை தாரும். கர்த்தரே, துணையாகவும் ஆதரவாகவும் இருந்தருளும். நசரேனாகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless.